ஊரப்பாக்கம்ல பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம வந்து ஃப்ளாட்டா போட்டுட்டு இருந்தோம். ரீசேல் அப்பார்ட்மெண்ட் நெறைய போட்டிருந்தோம். நெறைய கஸ்டமர் வந்து நம்மகிட்ட என்ன கேட்டிருந்தீங்கன்னா வந்து, இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருந்தா சொல்லுங்க. அதுவும் வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில. ஏன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்டே ஒண்ணுமே பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் ஒரு 30 லேக்ஸ், 32 லேக்ஸ் அந்த ரேஞ்சில தான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ ஊரப்பாக்கம் லொகேஷனில வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே ஒரு 65 லேக்ஸில 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால ஒரு ரீசேல் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். இப்போ நம்ம சைட்டோட லொக்கேஷனில் தாங்க இருக்கோம். ஒன்னொன்றுமே வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்து சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அண்ட் மெயின் வாசகாலுமே பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் தான். மெயின் டோருமே பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் தான். ஃபஸ்ட்டு எலிவேஷன் பார்த்துருங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் பிளான் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு 2 BHK பிளான் பண்ணிருக்காங்க. 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா அண்ட் பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா 750 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் பிளான் பண்ணி சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவங்க கார் பார்க்கிங்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கார் இல்லைன்றதுக்காக ஒரு ரெண்டல் இன்கம் வரணுன்றதுக்காக ஒரு ஷாப் ஒன்று அவங்க போட்டிருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு 10 சைஸில் நீங்கள் இன்கேஸ் இதை வாங்கி நீங்கள் கார் பார்க்கிங் வேணும் அப்படின்னா இந்த கார் பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ரெண்ட் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ரெண்ட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ரோடு ஹைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 அடி வரைக்குமே பேஸ்மெண்ட் ஹைட்டு தூக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஃப்யூச்சரில் ரோடு போடுறாங்க அப்படின்னா கூட உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்க. ஏன்னா 5 அடி வரைக்குமே நம்ம ஹைட்டு தூக்கி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு 2 இயர்ஸ் ஆகுதுங்க. 2 இயர்ஸ் மட்டும்தான் ஆகுது. ஸோ எதனால் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அண்ட் லோனுமே போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செடி வச்சுருக்காங்க பாருங்கள், கார்டன் மாதிரி. உங்களுக்கு வேணுன்னா நீங்களும் இந்த செடி மருதாணி செடி தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கலாம். மெயின் கேட் உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பைக் பார்க்கிங், இல்லை உங்களுக்கு பாருங்க கிட்ஸ் இருக்காங்க அவங்க வீட்டில், அதனால் வந்து சைக்கிள் மாதிரி விட்டுருக்காங்க. நீங்கள் பைக் விடுறதா இருந்தாலும் இங்கே விட்டுக்கலாம். பக்கத்தில் நமக்கு கார் பார்க்கிங்குமே இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இபி பாக்ஸ் உங்களுக்கு பிவிசி டோரில் போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா இபி மீட்ரு நமக்கு செப்பரேட்டாக வெளியே வந்துடுவாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு எலிவேஷன் டைல், அதாவது பார்க்கிங் டைல், இந்த எலிவேஷன் டைல் தான் பார்த்திங்கன்னா நமக்கு 3D பிரிண்டடில் ஸ்டோன், அந்த ஸ்டோன் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இதில் வந்து நமக்கு எலிவேஷன் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அண்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ரோட் ஹைட்லேருந்து ஆல்ரெடி வந்து அது வந்து 4 ஃபீட்டில் இருக்குது. அதுலேருந்து ஒரு 2 ஃபீட் ஏற்றி இங்கே வந்து நம்ம மெயின் டோர் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு கிரானைட் ஃபினிஷிங்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து டெரஸ் போகிறதுக்காக எஸ்எஸ்டியில் வந்து கைப்பிடி எல்லாமே வந்துடும். மெயின் டோரில் பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மெயின் டோர் பாருங்களேன், எந்த அளவுக்கு டிசைன் எல்லாம் போட்டு அழகாக பண்ணிருக்காங்க. அவங்களோட ஓன் யூஸ்க்காக தான் ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றுமே பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. இப்போது சுச்சுவேஷன்றதால அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. மெயின் டோர் நல்ல ஒரு குவாலிட்டியான தீக்குடில் போட்டிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்படியே உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க அண்ட் ஓப்பன் கிச்சனுமே கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், சோஃபா போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா தான். நல்ல ஒரு காம்பேக்டான 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 720 ஸ்கொயர் ஃபீட்டில் 750 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் காம்பேக்டாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு இபி கனெக்ஷன் 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ட்ரிப்பர் பாயிண்ட். லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்ம டிவி யூனிட் பார்த்திங்கன்னா நமக்கு வுட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது டிவி யூனிட் மட்டும்தான் நமக்கு வுட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. டிவி ஷோகேஸ் எல்லாமே அவங்க போட்டிருக்காங்க. ஸோ லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம கிச்சனை பார்த்துடலாம். ஸோ கிச்சன் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நமக்கு கிச்சன் ஸ்டேஜுமே கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் தாங்க. வாஸ்துபடி பார்த்திங்கன்னா கிச்சன் இந்த சைடில் தான் வரும். கிச்சனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு காம்பேக்டான சைஸில், ஆனால் பட் ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. இது பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு தனியாக ப்ரொவிஷனுமே போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல ஃப்ரிட்ஜுமே வச்சுக்கலாம். திங்ஸ் வைக்க செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஒரு சிங்க்குமே வந்துடும்.
இந்த இடத்துல நமக்கு 2 சைடு விண்டோ வந்துருவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ போட்டிருக்காங்க. ஆர்ஓக்கான ப்ரொவிஷன் இப்போ நீங்கள் ஆர்ஓ வாட்டர் போடுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன் டேப் பாயிண்ட்டுமே அவங்களே கொடுத்துருக்காங்க. வேஸ்ட் வாட்டர் தனியாக இங்கே வர மாதிரியும் அதுவும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் இதெல்லாம் நீங்கள் வுட் ஒர்க் போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா அந்தளவுக்கு தெரியவே தெரியாதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பாட் லைட் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜை யூனிட்டுமே இந்த இடத்துல செட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பூஜை யூனிட் வுட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட்டட் ஹவுஸ், அதாவது அப்பார்ட்மெண்ட் வாங்குற வேண்டிய பட்ஜெட்டில் வந்து இதுவே நீங்கள் புது அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா அதோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 60 70 லட்ச ரூபா வந்துடும். ஸோ அதே டைப்பில் உங்களுக்கு அதில் யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா 750 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளானிங்கில் இன்கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் வீடு கட்டுறீங்க, இன் ஃப்யூச்சரில் மேலே ஒரு ஃப்ளோர் கட்ட போகிறீங்க அப்படின்னா தாராளமாக கட்டலாம். அதுக்கான ப்ரொவிஷனுமே அவங்க விட்டு தான் கட்டிருக்காங்க. காலை மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கட்டிருக்காங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் கட்டுறீங்கனாலும் அதை அப்படியே இது பண்ணிக்கலாம். அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள், ரொம்ப நெகோஷியபிள் இருக்காதுங்க. ஏன்னா அவங்க கோட் பண்ணிருக்க ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகோஷியபிள்ன்றது ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்து வர மாதிரி தான் இருக்காது, ஸ்லைட்லி நெகோஷியபிள். அண்ட் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் வெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஊரப்பாக்கம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரயில்வே ஸ்டேஷன் ரோட்லேயே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. அண்ட் மெயின் ரோட்லேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. பஸ் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்லேருந்து எக்ஸாக்டாக 300 மீட்டர்ஸ் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணி கைட் பண்ணுவாங்க. அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் பாயிண்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு டேப் பாயிண்ட்டாக இருக்கட்டும், இதுக்கு வாஷிங் மிஷினுக்காகவே இந்த இடத்த வந்து அவங்க ஆல்ரெடி செட் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது, அவுட்லெட் ஏரியாவும் இருக்குது. நமக்கு காமன் ரெஸ்ட் ரூம் வந்துடுங்க. பிவிசி டோரில் தான் நமக்கு ரெஸ்ட் ரூமோட டோர் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியன் ஸ்டைலில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே வந்துடுங்க. உங்களுக்கு வாஷ் பேஷன் பாயிண்ட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் வாஷ் பேஷன் போடல, வாஷ் பேஷன் பாயிண்ட் இருக்குது, ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாஷ் பேஷன் போடுறீங்கன்னா அதுவுமே நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு சின்னதாக, அதாவது ஒரு ஸ்டோர் ரூமாக இருக்கட்டும், ஆக்சுவலாக இது ஸ்டோர் ரூமாக தான் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க. ஸ்டோர் ரூம் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரூமை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் ஏஜ்டு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்காக ஒரு ரூம் சின்னதாக கொடுக்கணும், இல்லை உங்கள் கிட்ஸுக்காக ஒரு ரூம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரூமும் அவங்களுக்கு கொடுக்கலாம். இது ரொம்பவே காம்பேக்டடான சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்லாப் திங்ஸ் வைக்கிறதுக்கு செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு விண்டோவுமே வந்துடுங்க. இந்த வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ள காமன் ரெஸ்ட் ரூமில் வாஷ் பேஷன் இல்லை, இந்த இடத்துல வாஷ் பேஷன் இருக்குது. அண்ட் இது வந்து பேக் சைடு டோருங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு டோருமே கொடுத்து சேஃப்டி கிரில் கேட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. செட் பேக் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 அடி கிட்ட செட் பேக் விட்டுருக்காங்க. காமன் வால், இந்த காமன் வால் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 10 அடிக்கு காமன் வால் ஹைட் எழுப்பியிருக்காங்க. கீழே ரோடு ஹைட்லேருந்து 10 அடி வரைக்குமே காமன் வால் எழுப்பியிருக்காங்க. இந்த இடத்துல பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாழை மரம் வச்சுருக்காங்க. உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட் வராங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஆனாலும் டக்குன்னு இங்கே வாழையில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீட்டோட எல்லாமே பார்த்தாச்சு. ஒன்றே ஒன்று தாங்க பெண்டிங், மாஸ்டர் பெட்ரூம். அந்த பெட்ரூமையும் நான் இப்போ காமிச்சிடுறேன். ஸோ பெட்ரூமோட டோர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க, வுட் டோர் இல்லைங்க, ஃப்ளஷ் டோர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம், பெரிய பெட்ரூமாக தாங்க கொடுத்துருக்காங்க. கிங் சைஸ் பெட்டு போட்டாலும் அந்தளவுக்கு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி வரைக்குமே ஸ்பேஸ் இருக்குது. அவங்க பீரோவுமே வச்சுருக்காங்க. செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வுட் ஒர்க் போட்டு இது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்க ரொம்ப பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக தாங்க கொடுத்துருக்காங்க. அண்டு ஒரு அட்டாச் பாத்ரூமும் வந்துடும். ஸோ இதில் இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. 7 அடி வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடுவாங்க நமக்கு. ப்ளஸ் ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் வாஷ் பேஷன் போடல, அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. இப்போது வந்து இந்த வீட்டை ஃபுல்லாகவே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் சைட் விசிட் பண்ணனாலும் அவங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவாங்க. ஏன்னா ஆள் இல்லைன்னா நீங்கள் வந்தாலும்
வேஸ்ட் ஆகிடும். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சைட்டை வந்து பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோ நம்மக்கிட்ட வந்துட்டே தாங்க இருக்குது. நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டியும் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும். அதெல்லாமே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.